கண்ணன், ஹரியானாவை போன்றே ராஜஸ்தானும் பாஜகவுக்கு முழுமையான அனுகூலமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டால் 25 MP தொகுதியில் கொண்ட ராஜஸ்தானில் பாஜகவுடைய கூட்டணியை 25 இடங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். ராஜஸ்தான் இருக்கக்கூடிய 25 இடங்களில் 2019 நடைபெற்ற தேர்தலில் பாஜக மற்றும் ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சி கூட்டணி அமைத்தார்கள். 25 இடங்களையும் அவர்களை கைப்பற்றினார்கள். காங்கிரஸ் கட்சி அங்கு மிகப்பெரிய வெற்றி, ஒரு தொகுதி கூட கைப்பற்ற முடியவில்லை. தற்போது 2024 எடுத்துக்கொண்டால் ராஜஸ்தானில் பாஜக கூட்டணிக்கு 12 முதல் 15 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 8 முதல் 11 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு சரிக்கு சமமான பாஜகவும் காங்கிரசும் அங்கு சரிக்கு சமமான அளவில் அங்கு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் கணிப்புகள் கூறுகின்றன. அதற்கான காரணம் என்ன? அதே போன்று ஹரியானா போன்று இங்கும் அரசியல் களம் மாறி இருக்கிறதா? பிரவீன், வட மாநிலங்களில் ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரை இந்த இந்துத்துவா சித்தாந்தம் வேரூன்றிய மாநிலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருந்த போதிலும் அங்கு முதலமைச்சர் தேர்வு மற்றும் அங்கு உள்கட்சி அரசியல் ஆகியவற்றால் ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த முறை அந்த ஃபுல் ஸ்வீப் என்பது இந்த முறை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் இந்த முறை கடுமையான போட்டி ராஜஸ்தானில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அசோக் கெலாட் தனக்கு கடைசி தேர்தல் என்று அவர் முழு வீச்சில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியை சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் என்ற எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு ஆட்சி மாற்றம் அங்கு ராஜஸ்தானில் ஏற்பட்டு அங்கு புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா என்ற புதிய முதலமைச்சரை அங்கு நியமித்திருக்கிறார்கள். வசுந்தரா ராஜே சிந்தியாவை அங்கு முதலமைச்சராக அவர் நியமிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர முதலமைச்சர் போட்டியில் அங்கு கஜேந்திர சிங் செகாவத், சிபி ஜோஷி, ராஜேந்திர சிங் ரத்தோர், ராஜ்யவர்தன் ரத்தோர் என பலர் அந்த முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட்ட சூழ்நிலையில் அங்கு சமூக வாக்குகளை முன்வைத்து அங்கு பஜன்லால் சர்மா புதிய முதலமைச்சராக அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள அந்த ராஜஸ்தானில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி குழப்பத்தை காங்கிரஸ் கட்சி அங்கு அறுவடை செய்கிறது. அதுதான் இந்த முடிவு. பிரவீன், இந்தியாவிலேயே பாஜகவுக்கு அதிக செல்வாக்கு கொண்ட மாநிலமாக பார்க்கப்படக்கூடியதான் உத்தரப்பிரதேசம். ஆனால் தற்போது அங்கும் அரசியல் களம் என்பது மாறி இருப்பதாகவே தற்போதைய கணிப்புகள் கூறுகின்றன. மொத்தம் 80 தொகுதிகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் அதிக தொகுதிகள் கொண்ட மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில் 2019 நடைபெற்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அப்னாதல் கூட்டணி அமைத்தார்கள். 62 பாஜகவும் 2 இடங்களை அப்னாதலும் வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட 64 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றினார்கள். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 10 இடங்கள் கிட்டியது. அதே போன்று சமாஜ்வாதிக்கு 5 இடங்களும், ராஷ்டிரிய லோக் தளம் கட்சிக்கு அங்கு 0 மட்டுமே கிடைத்தது. காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கைப்பற்றினார்கள். அப்படி என்றால் தற்போதைய நிலவரம் என்பது மாறி இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் மொத்தம் இருக்கக்கூடிய 80 இடங்களில் பாஜக கூட்டணிக்கு தற்போது 45 முதல் 55 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அவர்கள் 62 இடங்களை கைப்பற்றினார்கள். ஆனால் தற்போது 45 முதல் 55 வரை மட்டுமே கிடைக்கும் என்றும், அதே போன்று காங்கிரஸ் பிளஸ் சமாஜ்வாதி கூட்டணிக்கு 20 முதல் 28 இடங்கள் கிடைக்கும் என்றும், பகுஜன் சமாஜுக்கு 2 முதல் 4 இடங்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவும் ராகுலுடைய அந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவில் அங்கு எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறதா கண்ணன்? பிரவீன், உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் கனவு கோட்டையாக கருதப்படுகிறது. அந்த கனவு கோட்டை தகர்க்கப்படுமா நொறுங்குமா என்பதுதான் இப்போது அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தின், பிரியங்கா காந்தி ஆகியோரின் பிரச்சாரத்தின் மூலமாக அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவின் பிரச்சாரமும் 2 இளவரசர்களின் பிரச்சாரமும் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையை சற்று அசைத்து பார்த்திருக்கிறது. இதனால் 70 தாண்டுவோம் என்று தோல் தட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சி. 40க்குள் முடக்குவோம் என்கிறது காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி. பகுஜன் சமாஜ் கட்சியிலும் பெருவாரியான வாக்காளர்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ராமர் கோயில் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுவது ஆகியவற்றின் மூலமாக ஒரு பெரும் அலை உருவாகி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் வாரணாசி தொகுதியில் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடியே 2 நாள் தங்கியிருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நெருக்கடி பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது என்று இங்கு சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பேசுகிறார்கள். இருந்த போதிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த முறை பெற்ற வெற்றியை இந்த முறை பாஜக ஈட்டுமா என்றால் அந்த அளவுக்கு அந்த சீட்டுகளை பெற முடியாது என்பதுதான் வாக்கு கணிப்பு முடிவுகளின் தெரிவிக்கின்றன. 80இல் பாதியை தாண்டினாலே அங்கு பெரிய விஷயம் என்றும், ஒரு பெரிய மாற்றம் அங்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்படும் என்றும், ஊபி, பீகார், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்பதுதான் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டை. இங்கு சரிய தொடங்கினால் அங்கு ஆட்சி மாற்றமும்
ஏற்படுவதற்கான வாய்ப்பு உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் செங்கோட்டைக்கு தொடங்க இருப்பதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். பிரவீன்.